ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஷடவுன் போல் இருக்குது, கரண்ட் இல்லை. சரி, சமைக்கவும் முடியல, தண்ணி ஆர்வோவில் தண்ணியும் இல்லை. சரி, ஏதாவது வாங்கிட்டு வந்துருங்க சிம்பிளாக அப்படின்னு கேட்டேன். வெஜிடபிள் பிரியாணினாங்க. ஆனால் ஓப்பன் பண்ணி பார்த்தா இது சோயா பிரியாணி. 20 ரூபா தான், ஓரளவுக்கு ஒர்த்து தான். அப்புறம் என் பொண்ணு பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து ஐஸ்கிரீம் தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருக்காமான்னு சொல்லி கேட்டாங்க. நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி உன் பையன் தான் நல்லா ரசித்து சாப்பிட்டுட்ருக்கான் அப்படின்னு சொன்னேன். சிரித்தாங்க. சரி, நைட்டு டின்னருக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணும்ல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து கிளம்பி மாவு வாங்க தான் போனேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மாவு இருக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. என்னென்ன மாவுலாம் இருக்குதுன்னு கேட்டேன். கம்பு இருக்குது, சோளம் இருக்குது, முடக்கத்தங்கீரை இருக்குது அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். என்னென்ன சொல்கிறீங்க? ஆமாம்மா, நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், எல்லா மாவுமே எல்லாமே இருக்குது, ஒன்று ஒவ்வொரு ரேட் அப்படின்னு சொன்னார். 40 ரூபா 50 ரூபா தான், நல்லா சூப்பராக இருக்கும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், சரி எனக்கு எல்லாத்துலேயும் ஒன்று கொடுங்கண்ணா, எல்லாமே காலி ஆகிடுச்சு, இது மட்டும்தான் இருக்குன்னாரு. சரி, அதுலேயுமே ஒன்று கொடுங்கண்ணே, இதான் என்னுடைய பிராண்டுன்னு சொல்லி காமிச்சார். சரி, அதில் ஒரு 2 மாவு வாங்கிக்கிட்டேன். இது என்ன கம்பு மாவு போல் இருக்கே, இது ஒன்று கொடுங்கண்ணா. இல்லைம்மா, அதுவுமே ஆர்டர் அப்படின்னாரு. சரி, வந்ததுக்கு ஏதாவது ஒன்றாவது கிடைக்குமான்னு பார்த்துமே எதுவுமே கிடைக்கல. சரி, நெக்ஸ்ட் டைம் எல்லாத்தையுமே எடுத்து வைக்கிறேம்மா அப்படின்னாரு. அப்புறம் அது என்னன்னாக்கா அதிரசமும் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். சரி, 2 அதிரசம் கொடுங்கன்னு சொல்லிட்டு அதுலேயுமே 2 வாங்கிக்கிட்டேன். கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. சகருக்கு பார்த்திங்கன்னா பீஃப் வச்சு சூப் தான், பீஃப் எலும்பு வச்சு. சரி, அதுவே வச்சு ஓட்டியாச்சு. பீஃபில் வந்து சூப் மாதிரி செஞ்சு சாப்பாடு சாப்பிட்டாச்சு. சரி, நைட்டுக்காவது டின்னர் ஏதாவது வெளியே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானோட வெளியே போனோம். பார்த்தா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒன்றுமே இல்லை, பசங்க தான் உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதில் என் தம்பி பிள்ளைங்களும் போயிட்டு ஜாயின்ட் ஆகிட்டாங்க. பார்த்திங்கன்னா என் தம்பி பசங்க எல்லா நோம்புமே பிடிச்சிருக்காங்க. யார் யார் வீட்டிலலாம் குழந்தைங்க நோம்பு பிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என் தம்பி பசங்க ஒரு நோம்பு கூட விட மாட்டேன், எல்லாமே பிடிப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அவங்களுக்காகவே வெளியே போகலாம்னு சொல்லிட்டு வெளியே வந்தோம். அப்படி வந்த இடம் தான், வேறு இடம் வந்து பார்த்திங்கன்னா தாபாக்கு தான் வந்தோம். தாபாவில் வந்துட்டு நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் உட்காந்தோம். பார்த்திங்கன்னா யாருமே இல்லை, விரிச்சோன்னு இருந்தது. அங்கங்கே 2-3 பேர் இருந்தாங்க. நல்லா இருக்குமோ இல்லையோன்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே உட்காந்துட்டு இருந்தேன். உடனே எல்லாருமே ஆர்டர் போடுங்க அப்படின்னா ஆளுக்கு ஒன்று ஆர்டர் போட ஆரம்பித்தாங்க. என் தம்பி பையன் எனக்கு பரோட்டாவும் சிக்கன் கிரேவி தான் வேணும்னு சொன்னான். இல்லைப்பா, இங்கே நான் தான் கிடைக்கும் அப்படின்னோடனே சரி பரவாயில்ல, நானாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வாங்கித்தாங்கன்னு சொல்லிட்டான். என் தம்பி பையன் இல்லை எனக்கு நூடுல்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொன்னான். சரி, அவனுக்காக நூடுல்ஸ் போட்டோம். சீக்கிரம் சாப்பிட்டான். பொறுமையாக சாப்பிட்றான் அப்படின்னு. எனக்கு வந்து காலி ஆகிடும்ல, காலி ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அதனால சீக்கிரம் சாப்பிட்றேன்னா. என் தம்பி பையன் கேட்ட மாதிரி நானுமே சிக்கன் கிரேவியும் வந்துருச்சு. நீ வச்சு சாப்பிட்றா அப்படின்னு சொன்னேன். உடனே வந்துட்டு பிக்க ஆரம்பிச்சிட்டான். உடனே என் தம்பி ஞாபகம் தான் வந்தது. என் தம்பி தான் இப்படி சாப்பிடுவான், எதை சாப்பிட்டாலும் ரொம்ப ருசித்து சாப்பிடுவான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் தம்பி சாப்பிட்றத வச்சு நான் அவனுக்கு கொடுத்து அவ்வளோ அழகாக ரசித்து பார்ப்பேன். என் பேரனுக்கும் தனி பிளேட்டு கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி தனியாக ஒரு பிளேட்டில் கொடுத்து நூடுல்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. உட்காந்து சாப்பிட்டான். உடனே அத்தை எங்கே பாருங்கள் நான் எப்படி சாப்பிட்றேன் அப்படின்னா, சூப்பராக சாப்பிட்றடா அப்படின்னு. உடனே அவனுக்கு சிரிப்பு வந்துச்சு. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு சாப்பிட்ட சாப்பாடு ஒர்த்து தான், நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, நல்லா தான் இருந்தது.